अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बाद फ़क़द क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अव्वलु मा युहासबु बिहिल अब्दु यौमल क़ियामा अस्सलाह फ़इन सलह साइरु अमलिहि व इन फसद साइरु अमलिहि औ कमा क़ाल ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் ரமலானுடைய சிறப்பான அமல்களை நிறைவு செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை கௌரவித்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னும் சில நாட்களிலே இந்த ரமலானை நாம் பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்குள்ளே நாம் இந்த காலகட்டத்தை மிக அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் நமக்கு நிறைய வேலைகள் வெளியிலே இருக்கும். ஷைத்தான் ஒவ்வொன்றையாக நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். நம்மை இபாதத்தில் ஈடுபட விடாமல், பள்ளிவாசலில் இருக்க விடாமல், நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்த விடாமல், அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி பெரும்பாலும் இந்த மாதிரியான நல்ல நாட்களில்தான் அதிகமான ஊசலாட்டங்களை ஷைத்தான் ஏற்படுத்துவான் என்பதை நாம் கவனத்தில் வைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த மோசமான வேலைகளுக்கு நாம் நம்மை பலியாக்காமல் இருக்க முடியும் என்பதை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பேச இருக்கக்கூடிய செய்தி தொழுகையில் நடக்கக்கூடிய தவறுகள். அந்த செய்தியைத்தான் நான் இன்றைக்கு பிரதானமாக பேச இருக்கிறேன். பொதுவாக தொழுகையில் நமக்கு அதிகமான ஆர்வம் இருப்பதை பார்க்கிறோம். ரமதான் முடிந்துவிட்டால் தொழுகையாளிகளை தேட வேண்டிய தேவை ஏற்படும். ஆனால் ரமதான் வந்துட்டால் நிறைய தொழுகிறோம், கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த தொழுகை என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய முறைப்படி அமைகிறதா என்றால் அதில் நிறைய பிழைகள் வருவதையும் நிறைய நெளிவு சுழிவுகள் ஏற்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே அந்த மாதிரியான பிழைகளை நாம் தொழுகையில் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நபிமார்களுடைய வருகைகளை பற்றி பேசி முடித்ததற்கு பிறகு ஃபஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன், அந்த நபிமார்களுடைய தலைமுறைகளுக்கு பிறகு அடுத்தடுத்த தலைமுறை வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்படி அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அலாஉஸ் ஸலாத்த, தொழுகையை அவர்கள் பாழ்படுத்தினார்கள். வத்தபஉஷ் ஷஹவாத்தி, மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றினார்கள். அதனால் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, நாளை மறுமையில் அவர்கள் நரகத்தை சந்திப்பார்கள் என்று குறிப்பிடுகிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது மனோ இச்சையை பின்பற்றி அவர்கள் தொழுகையை கைவிடுவார்கள் என்று ஒரு பொருள் செய்கிறார்கள். அதாவது தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க மனம் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு பின்னால் போவார்கள். தொழுகையை பாழ்படுத்துவது என்பது அடியோடு தொழுகையை கைவிடுவது என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். வேறு சில அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், தொழுவாங்க ஆனால் தொழுகையினுடைய அந்த மரபுகளை பேண மாட்டார்கள், தொழுகையினுடைய நியாயங்களை அவர்கள் பேண மாட்டார்கள், ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதோ ஏனோதோனோ என்று தொழுவார்கள் என்று ஒரு பொருளும் அந்த வசனத்திற்கு அறிஞர்கள் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த அர்த்தத்தின்படி பார்க்கும்போது தொழுகையை முறைப்படி தொழத் தவறினால், தொழுகையை அதற்கான நியாயத்தோடு நாம் தொழத் தவறினால் அதுவும் ஒரு பெரிய பாவம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதே திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுன் லில் முஸல்லீன் என்று சொல்கிறான். முஸல்லிக்கு என்ன அர்த்தம்? முஸல்லினா யாரு? தொழுகிறவங்கன்னு அர்த்தம். வயல் அப்படிங்கிற சொல்லுக்கு நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அந்த வசனம் பேசுகிறது. தொலை வர்றவங்களுக்கு நன்மை கிடைக்கும் தானே சொல்லணும், தொலை வர்றவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லணும், நன்மை கிடைக்கும்னு சொல்லணும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தொழுகையாளிகளுக்கு நாசம் ஏற்படும் என்று சொல்கிறான். எந்த தொழுகையாளிகள்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகை விஷயத்தில் அலட்சியம் காட்டுவார்கள் என்று சொல்கிறான். அலட்சியம் காட்டுவார்கள் என்பதற்கு ரெண்டு பொருள். ஒன்று, தொழுகையை ஒழுங்காக பேணி தொழ மாட்டாங்க, அதாவது தேவைப்பட்டால் விட்டுருவாங்க, தேவைப்பட்டால் தொழுதுக்குவாங்க, அந்த மாதிரி விஷயம்.
இன்னொன்று, தொழ வந்ததற்கு பிறகு தொழுகையில் கான்சியஸோட நிற்க மாட்டாங்க, ஏனாதானோ என்கின்ற மனோபாவத்தோடு நிற்பார்கள். அதனால் அவர்களுடைய தொழுகையினுடைய அம்சங்கள் பர்ஃபெக்டாக இருக்காது, ஏதோ குனிஞ்சோம் நிமிந்தோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தமும் இந்த வசனத்திற்கு கொடுக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் தொழுகையை அதற்குரிய நியாயத்தோடும் அதற்குரிய முறையோடும் தொழுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதையெல்லாம் உள்ளடக்குகிற வகையில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நாளை மறுமையில் அடியாரிடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதலாவது செயல்பாடு என்பது தொழுகையாக இருக்கும் என்று சொன்னாங்க. அந்த தொழுகை என்பது ஒருவர் சரியாக நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால், அந்த தொழுகை விஷயத்தில் அவருடைய கணக்கை அவர் சமர்ப்பித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய மற்ற செயல்கள் எல்லாம் சரியாகவே அமைந்துவிடும். தொழுகை விஷயத்தில் அவர் கொடுத்த கணக்கு சரியாக இல்லை என்று சொன்னால், அதில் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னால் மற்ற விஷயங்களையும் அவர் கண்டிப்பாக சிக்கிக்கொள்வார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதலாவது அமல் என்பது தொழுகை என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தொழுகை விஷயத்தில் நீங்கள் பர்ஃபெக்டாக தொழுகணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க, சல்லு கமா ரஐத்துமூனி உசல்லி, நான் எப்படி தொழுவதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி ஃபாலோ பண்ணிருங்கன்ட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாங்க, எப்படி உங்கள் கண்ணில் படுது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையினுடைய அம்சங்கள், அதை அப்படியே நீங்கள் செஞ்சுருங்க. செஞ்சிட்டிங்கன்னா தொழுகை என்பது அதற்குரிய விதிகளோடும் அதற்குரிய நியாயங்களோடும் நிறைவேற்றியதாக அர்த்தப்பட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது அந்த வகையில் தொழுகைக்கென்று சில நியாயங்கள், சில விதிகள், சில முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளை பின்பற்றி நாம் செய்வது என்பது நம்முடைய பிரதானமான கடமை. சரி, அந்த வகையில் இன்றைக்கு தொழுகையாளிகள் சில பேரிடத்தில் சில பிழைகளை பார்க்க முடிகிறது. அதில் என்னென்ன பிழைகள்ங்கிறத நான் சொல்கிறேன், அதை எப்படி சரிப்படுத்துறதுங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். முதலாவது பிழை என்னன்னு சொன்னால், கொஞ்சம் லேட்டாக வருவாங்க தொழுகிறதுக்கு. தொழுகை ஆரம்பித்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் தாமதமாக வருவார்கள். வரும்போது இமாம் ருக்கூவில் இருப்பார். ருக்கூவில் இமாமை அடைந்து கொண்டால் அந்த ரக்காத் கிடைத்துவிடும் என்கின்ற அவசரத்தில் வரக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தடதடன்னு ஓடி வருவாங்க. ஓடி வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அப்படி குனிஞ்ச மணிக்கே தக்பீர் கட்டிட்டு ருக்குக்கு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. குனிஞ்ச மணிக்கே என்ன செஞ்சிருவாங்க, அதாவது ருக்குவுக்கு சீக்கிரம் போயிடணுமா, இமாம் எழுந்துட்டாருன்னா அந்த ரக்காத்து கிடைக்காதாமா அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த முதல் தக்பீர் இருக்கு பாருங்க, முதல் தக்பீரை குனிஞ்ச மேனிக்கே நின்று கட்டிட்டு அப்படியே சடக்குன்னு ஓடிடுவாங்க. இதில் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தக்பீர் தஹரீமா மிஸ் ஆகிறது. தக்பீர் தஹரீமா என்பது என்ன? தொழுகைக்குள் ஒருவர் என்ட்ராகும் போது சொல்லக்கூடிய முதலாவது தக்பீர். அந்த தக்பீர் அவர் எப்படி சொல்ல வேண்டும்? நின்ற நிலையில் நேர்த்தியாக நின்று கொண்டு சொல்ல வேண்டும். அப்படிதான் என்ன செய்யணும், அந்த தக்பீர் அல்லாஹு அக்பர்னு கையை வைத்து சொல்லணும். அது குனிஞ்ச மேனிக்கு சொல்லக்கூடாது. குனிஞ்ச மேனிக்கு சொன்னோம்னா அது தக்பீர் தஹரீமா கிடையாது, அது ருக்குவுக்கு சொல்லப்படக்கூடிய தக்பீர் அது. அப்போ அதனால் இவருக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மிஃப்தாஹு ஸலாத்தி அத்-தஹூர், தொழுகையின் திறவுகோல் என்பது தூய்மை, வ தஹரீமுஹா அத்-தக்பீர், அந்த தொழுகைக்குள்ளே நுழைவதற்கு தக்பீர், அந்த தொழுகையிலிருந்து வெளியேறுவது என்பது தஹலீலுஹா அத்-தஸ்லீம், சலாம் கொடுப்பது என்று சொன்னார்கள். அப்போ தொழுகைக்குள்ளே உள்ளே போகணும்னு சொன்னால் அந்த தஹரீமா என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீரை கட்ட வேண்டும். அது நின்று கொண்டு தான் கட்ட வேண்டும். அப்போ அதை குனிஞ்சுக்கிட்டு கட்டினோம்னா நாம் தொழுகைக்குள்ளே என்ட்ரே ஆகலைன்னு அர்த்தம். தொழுகைக்குள்ளே என்ட்ரே ஆகாத ஒருத்தர் எப்படி இமாமை போய் பிடிக்க முடியும்? அப்போ ருக்குவுக்குள்ள தக்பீரை சொல்லிட்டு ருக்குவுக்கு போகிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வருமே தவிர, மாறாக அது தக்பீர் தஹரீமாவை சொல்லிட்டு அவர் போவதாக அர்த்தம் வராது. அதனால அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வர வேண்டும், நின்றவாறு தக்பீர் கட்ட வேண்டும். தக்பீர், அந்த தக்பீரை கட்ட கூட வேண்டிய அவசியம் கிடையாது, உயர்த்தி தக்பீர் சொல்ல வேண்டியது. அதுக்கு பிறகு இன்னொரு தடவை தக்பீர் சொல்லிட்டு ருக்குவுக்கு போயிட வேண்டியது. அல்லது ஒரு தடவை தக்பீர் சொன்னா கூட போதும். அதாவது தக்பீர் தஹரீமாவுடைய தக்பீர் கண்டிப்பாக சொல்லணும். ரெண்டாவது ருக்குவுக்குள்ள தக்பீருங்கிறது அது சுன்னத்து தான், சொல்லாவிட்டால் கூட பிரச்சனை இல்லை. சொல்லிக்கொள்வதுதான் முறை, சொல்லாவிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் முதலாவது தக்பீர் என்பது நின்ற நிலையில் சொல்லப்பட வேண்டும். அப்படி சொன்னா தான் அதுக்கு பேர் என்னது, தக்பீர் தஹரீமாவை நாம் கட்டுகிறோம் என்று பொருள். எனவே இந்த பிழைகளை தயவு செய்து நாம் கொஞ்சம்
ரெடியூஸ் பண்ணணும். நிறைய நம்ம அதை பார்க்க முடியுது. கொஞ்சம் வேகமாக ஓடி வர்ற நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தடன்னு ஓடி வந்து அப்படி குனிஞ்ச மேனிக்கே தக்பீர் கட்டி சட்டுன்னு போயிடுறாங்க. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, சஜிதா செய்வது, ருக்கு செய்வது, இந்த 2 சமயங்களிலேயும் முதுகை நேர்த்தியாக வைத்திருத்தல், நேராக வைத்திருத்தல். ருக்குவிலையும் சுஜூதிலையுமே ஒரு தளர்வாக, ஒரு விதமான கூன் விழுந்த தோற்றத்தில் அப்படியெல்லாம் இல்லாமல் முதுகை ருக்குவிலையும் சரி சஜிதாவிலையும் சரி நேர்த்தியாக வைத்திருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஜ்ஸி ஸலாத்துன் லி அஹதின் லா யுகீமு ஃபீஹா லஹ்ரஹு ஃபிர் ருகூஇ வஸ்ஸுஜூத். ருக்குவிலும் சுஜூதிலும் நேர்த்தியாக முதுகை வைக்காத ஒருவருடைய தொழுகை என்பது நிறைவேறாதுன்னு சொன்னார். அதாவது குறையோட தான் நிறைவேறுமே தவிர முழுமையாக நிறைவேறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வாறு நேர்த்தியாக வைக்க தவறுபவருடைய தொழுகை என்பது குறைவாக இருக்கும், அது முழுமையாக இருக்காது. ருக்குவிலையும் சுஜூதிலையும் முதுகை நேராக நேர்த்தியாக நிமிர்த்தி வைக்காத ஒருவருடைய தொழுகை என்பது குறையானது மட்டுமல்ல, அவ்வாறு தொழக்கூடியவர், அவருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பேர் ஒன்று சொன்னாங்க. அவர் வந்து தொழுகை திருடர் என்று சொன்னார்கள். அவர் யார்? நான் தான் திருடர் அப்படின்னு மரியாதையாக சொல்கிறேன். திருட்டு பேருக்கு என்ன எதுக்கு மரியாதை? திருடன் தான் சொல்லணும். நான் தான் டர்ன்னு என்ன செய்கிறேன் சொல்கிறேன், ஒரு மரியாதையாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருவர் தொழுகையில் ருக்குவிலையும் சுஜூதிலையும் நேர்த்தியாக வைக்க தவறுவாரையானால் அவர் தொழுகையில் களவாணித்தனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தொழுகையில் அவர் திருட்டு வேலை பார்க்குறாரு. என்னன்னா, திருடுறதுனால என்ன அர்த்தம்? அடுத்தவருக்குரிய உரிமையை எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? திருட்டுன்னு அர்த்தம். இங்கே யாருடைய உரிமை அவர் எடுக்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய உரிமை இருக்கிறார். அவர் அல்லாஹ்வுக்கு தொழுவும் போது என்ன செய்யணும்? முதுகை நேர்த்தியாக நிமித்தி வச்சு உட்காரணும், முதுகை நேர்த்தியாக நிமித்தி வச்சு குனிஞ்சு நிற்கணும். அப்போ அதுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமை. அந்த கடமையை இவர் திருடுகிறார். அதனால ரசூலுல்லாஹ் இவருக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா, தொழுகை திருடர் என்று சொன்னார்கள். அஸ்வஉன் நாசி, மனிதர்களில் மிக மோசமானவர், அல்லதி யஸ்ரிகு மின் ஸலாத்திஹி, தன்னுடைய தொழுகையிலேயே ஒரு பகுதியை திருடுவாரே அவர்தான் மனிதர்களில் மிக மோசமானவர் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வ கைஃப யஸ்ரிகு மின் ஸலாத்திஹி, ஒரு அடியார் எப்படி தன் தொழுகையை தானே திருட முடியும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுத்திம்மு ருக்கூஅஹா வலா சுஜூதஹா, தொழுகையினுடைய ருக்குவையும் சுஜூதையும் முழுமையாக செய்ய மாட்டார். அல்லது இப்படி சொன்னாங்க, லா யுகீமு சுல்பஹு ஃபிர் ருக்கூஇ வஸ்ஸுஜூதி, ருக்குலையும் சுஜூதிலையும் அவர் தம்முடைய முதுகை நேர்த்தியாக வைத்திருக்க மாட்டார். அப்போ என்ன செய்வார்னா, தளர்ச்சியாக விட்டு விடுவார். அது எப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாரு. அதை பற்றி கான்சியஸ் இருக்காது அவருக்கு. அப்போ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை அவர் அந்த இடத்துல மீறுகிறார், திருடுகிறார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அந்த வகையில் ருக்குவுல முதுகை நேர்த்தியாக வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கணும். ருக்குவுல வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, அந்த பின்பக்கம் இருக்குது பாருங்க, அது முதுகு தலை எல்லாமே ஒரே மட்டமாக இருக்கணும், ஒரே மட்டமாக இருக்கணும் கரெக்டாக. யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி வைக்க முடியாத சூழ்நிலை, ஏதாவது அவருக்கு உடல் பிரச்சனைகள் இருந்தால் அவருக்கு விதிவிலக்கு இருக்கு. ஆனால் சரியாக வைக்க முடிந்தவர்கள், நல்ல உடல் திடகாத்திரமாக இருக்கிறவங்க, அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மூணும் ஒரே மட்டமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எந்த ஒரு பகுதியும் இன்னொரு பகுதியை விட என்ன செய்யக்கூடாது, தூக்கிக்கிட்டோ தாழ்ந்துக்கிட்டோ இருக்கக்கூடாது. சில பேரை பார்க்கலாம், ருக்குவில் தலையை ரொம்ப தாழ்த்திடுவாங்க. இன்னும் சில பேரை பார்க்கலாம், முதுகை மட்டும் இப்படி கூண் விழுந்த மாதிரி வச்சுக்குவாங்க. அதாவது எப்படி இருக்கும்னா, அந்த ஷேப்பு இந்த மாதிரி இருக்கும். அப்படியும் இருக்கக்கூடாது, மூணும் ஒரே மாதிரி இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் நின்னாங்கன்னா அப்படி நேராக இருப்பாங்களாம். தங்களுடைய தலையை உயர்த்தவும் மாட்டார்கள், தலையை தாழ்த்தி கொள்ளவும் மாட்டார்கள். தலை தூக்கவும் மாட்டாங்க, தலையை தாழ்த்தவும் மாட்டாங்க, மட்டமாக இருப்பாங்க. கையை முட்டுக்காலில் வைத்திருப்பார்கள். அப்படி முட்டுக்காலில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 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 அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பலகை மாதிரி அப்படியே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் செய்வார்கள். இன்னொரு ஹதீஸில் வருது, ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்தால் தங்களுடைய முதுகை பரப்பி சமமாக வைத்துக் கொள்வார்கள். முதுகை இப்படி குவிக்க மாட்டாங்க, பரப்பி வைப்பாங்க, அப்படி விரிச்சு வைப்பாங்க. அதே சமயத்தில் சமமாக வைப்பார்கள், நேர்த்தியாக வைப்பார்கள்.
எந்த அளவுக்கு நேர்த்தியாக பரப்பி வைப்பார்கள் என்றால், ஹத்தா லவ் சுப்பல் மாவு அலைஹி லஸ்தகர்ற, அவங்க முதுகுல தண்ணியை ஊத்துனா தண்ணி கீழே விழாது, தண்ணி கீழே விழாதான், அப்படியே தண்ணி நிற்கும். தாமரை இலையில தண்ணி இப்படி நிற்குது, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் முதுகுல தண்ணி ஊத்துனா அப்படியே தண்ணி நிற்கும். அந்த அளவுக்கு ஆடாம அசையாம நேர்த்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அப்போ இதுதான் ருக்குல நாம நிற்கக்கூடிய சரியான முறை. தலை, முதுகு, பின்புறம் எல்லாமே ஒரே மட்டத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கவனிக்கணும். அதே மாதிரி சஜிதாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேர் சஜிதா செய்யும் போது என்ன செய்வார்கள் என்றால், நெத்தியை பூமியில் ரொம்ப அழுத்த மாட்டார்கள், அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க, லேசாக தொட்டுக்கோ பிடிச்சிக்கோன்னு வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சஜிதா செய்யும் போது அவங்களுடைய காலுடைய பாதம் இருக்கு பாருங்க, அதை தரையில் படாமல் இப்படி தூக்கி வச்சுப்பாங்க. அப்படி செய்ய முடியாது. சஜிதாவில் மொத்தம் 7 உறுப்புகள் என்ன செய்ய வேண்டும், தரையில் பட வேண்டும். நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே, சஜிதா என்பது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் ஏன் நெருக்கமான சந்தர்ப்பம்னா, இருக்கிறதுலேயே ஆகப்பெரிய உறுப்பை, ஆக முக்கியமான உறுப்பை மனுஷன் கொண்டு போய் தலையில் வைக்கிறான். மனுஷன்ட்ட ஆக முக்கியமான உறுப்பு எது அப்படின்னா அவன் தலை தான். அந்த தலையை கொண்டு போய் அவன் என்ன செய்யறான், தலையில் வைக்கிறான். அப்போ அப்படி வைக்கும்போது கிட்டத்தட்ட 7 உறுப்புகள் என்ன செய்யணும்னு சொன்னால் தரையில் பட வேண்டும். அதில் ஒன்று நெத்தி, நெத்தியோட சேர்த்து மூக்கும் சேர்ந்து வச்சுக்கங்க, 2 ஆச்சா. 2 கைகள், 2 கால், எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை செய்யணும், 7 வரும் மொத்தம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7 பகுதிகளும் சஜிதாவில் தரையில் பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி படாமல் போனால் அந்த சஜிதா என்பது முழுமையான சஜிதாவாக இருக்காது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நெத்தி அதனால தான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பொருளை போட்டு மறைக்கக்கூடாது. இப்போ நான் தலப்பா கேட்டுருக்கேன்னு வச்சுக்கங்களேன், இப்படி சஜிதா செய்யணும்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சஜிதா ஏற்றுக்கொள்ளப்படாது. நெற்றி படலை, நெத்தி தரையில் படலை, இப்படி நான் வச்சுருந்தேன்னா என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் அணிந்திருக்கிற ஒரு பொருள் நம்முடைய நெற்றியை தடுக்கும் வகையில் சஜிதா செய்தோம் என்று சொன்னால் அந்த சஜிதா ஏற்றுக்கொள்ளப்படாது. தரையில் இருக்கிற ஒரு பொருள் மேலே சஜிதா செய்யலாம். தரையில் துண்டு விரிச்சிருக்கிறோம், அதில் போய் சஜிதா செய்யணும்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. நம்மால் அணிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் தடுக்கும் வகையில் ஒரு மனிதர் தரையில் படாமல் தன்னுடைய நெற்றியை வைத்துக் கொள்ள முடியாது சஜிதாவிலே. அப்போ எனவே அந்த நெற்றி உட்பட 7 உறுப்புகள் கண்டிப்பாக தரையில் பட வேண்டும். அந்த மாதிரி பட்டு சஜிதா செய்கிறது அப்படிங்கிறதா சரியான நடைமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி தான் சில சகோதரர்களுக்கு முடி நிறைய இருக்கும். நான் உதாரணத்துக்கு தான் தலப்பாவை சொன்னேன். சில பேருக்கு முடி நிறைய இருக்கும், எந்த அளவுக்குனா நெத்தியை ஃபுல்லாக அப்படி மறைக்கும். அந்த சகோதரர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தலையை அதை முடியை தூக்கி பின்னால் போட்டுக்கணும், நெத்தி படணும் கீழே. நாம் அணிந்திருக்கிற ஒரு பொருள் தடுக்கும் நிலையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். முடிங்கிறதும் நாம் அணிந்திருக்கிற ஒரு பொருள் தான் அது. அப்போ அது என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. எனவே நெற்றி தரையில் படுவதை தடுக்கக்கூடிய வகையில் எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சஜிதா செய்யும் போது. இப்போ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து 3வது, தொழுகையில் அமைதியை என்ன செய்ய வேண்டும், நிதானம், அது ரொம்ப முக்கியம். இந்த காக்கா குத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடாது. சஜிதாவுக்கு போயிட்டு உடனே எழுச்சிடுறது, ருக்குவுக்கு போயிட்டு உடனே எழுச்சிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு நிலையிலையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த நிதானம் கடைபிடிக்கப்படாத அமல்கள் என்பது அது அவசரகதியில் நிறைவேற்றப்படக்கூடியது. சொல்லப்போனால் தொழுகையில் ஒவ்வொரு அமலையும் நிதானமாக செய்வது என்பதும் பிரதானமான கடமைகளில் ஒன்று. அது தவறும் போது நாம் கடமைகளை தவிர்க்கிறோம் என்று பொருள், தொழுகை நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அவர் தொழுது கொண்டு நிற்கிறார், ஆனால் முறையாக அவர் ருக்கு செய்யவில்லை, முறையாக சஜிதா செய்யவில்லை. முறையாக சஜிதா செய்யலை, முறையாக ருக்கு செய்யலை என்ன அர்த்தம்னா, அவசரமாக ருக்குவுக்கு போகிறார், எழுச்சிடுறார், அவசரமாக சஜிதாக்கு போகிறார், எழுச்சிடுறார். அதில் கொஞ்சம் நேரம் நிதானத்தை அவர் கடைபிடிக்கவில்லை. இந்த செய்தியை இந்த காட்சியை பார்த்துவிட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை தொழுது முடித்தவுடன் கூப்பிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, மா சல்லைத்த, நீ தொழுது தொழுகையே கிடையாது அப்படின்ட்டாங்க. இவ்வளவு நேரம் நீங்கள் செஞ்சது தொழுகையே இல்லை, நீங்கள் தொழவே இல்லை அப்படின்ட்டாங்க. அது மட்டும் சொல்லலை, அவங்க கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க, இந்த சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் இறந்து போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இயற்கையில் நீங்கள் இறந்து போனவர்களாக இருக்க மாட்டீர்கள்.
ரசூலுல்லாஹ் தொழுகை விஷயத்துல எந்த இயற்கையை காட்டி தந்தாங்களோ அந்த இயற்கையில நீங்க இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு மௌத்து வந்துருச்சுன்னா அந்த இயல்பில் அந்த ஃபித்ராவில் இல்லாமல் நீங்கள் இறந்து போய் விடுவீர்கள். அதனால நீங்க ரசூலுல்லாஹ் தொழுகை விஷயத்தில் எந்த இயல்பான நடைமுறையை காட்டினார்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். அதை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும், அந்த தொழுகையினுடைய நிலைகளில் ருக்கு சுஜூது போன்ற இஅ்திதால் போன்ற நிலைகளில் என்ன செய்ய வேண்டும்? நிதானத்தை கடைபிடிக்கும். ருக்குவுக்கு போறோமா, ருக்குவில் நமக்கு குறிப்பிட்ட அந்த தஸ்பீகள் 3 தடவை ஓத வேண்டும் குறைந்தபட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்காவது நிதானத்தை கடைபிடிக்கும். அடுத்து 2வது நம்ம நிலைக்கு வர்றோம். ருக்குல இருந்து அங்கே என்ன செய்ய வேண்டும்? சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ரப்பனா லக்கல் ஹம்த் அப்படின்னு சொல்லணும்ல. இன்னும் சில துவாக்கள்லாம் சேர்ந்து இருக்குதுல்ல, மில் அஸ் சமாவாத்தி ஒமில் அல் அர்தி ஒமில் அமா ஷிஅத மின் ஷைஇன் பஅது. அது ஓதுற அளவுக்கு என்ன செய்யணும்? அங்கே ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும். இப்படி ஒவ்வொரு அம்சத்தையும் நிறைவேற்றும் போது நிதானத்தை கடைபிடிப்பது என்பது அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்படி இல்லாம போனோம் எழுந்தோம், இந்த காக்கா வந்து அந்த பகல் நேரத்தில் தண்ணியில் வந்து தலையை முக்கும் பார்த்தீங்களா, இப்படி தள்ளு முக்கி எடுக்கும். அந்த மாதிரி காக்கா முக்குளி போடுறதுங்கிறது வந்து அது தவறு. அது தொழுகையை பாத்திலாக்கி விடும் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி செஞ்ச ஒருத்தரை ஹுதைஃபா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தொழுகவே இல்லைங்கிறாங்க. தொழுகவே இல்லை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வர்றாங்க, ஒரு கிராமவாசியும் பள்ளிக்கு வர்றாரு. வந்தவர் தொழுக போறார். ரசூலுல்லாஹ் அவரை பார்க்குறாங்க, போய் தொழுதாரு. தொழுதுட்டு நேரம் ரசூலுல்லாஹ் வந்து சந்திச்சு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லிட்டு இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப போய் தொழுவுங்க, நீங்க ஒழுங்கா தொழுகலை அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு அவர் திரும்ப போனாரு, தொழுதாரு. தொழுதுட்டு மறுபடியும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கையை கொடுத்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாரு. ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொன்னாங்க, நீங்க திரும்ப போய் தொழுவுங்க, நீங்க ஒழுங்கா தொழுகலை அப்படின்னாங்க. இப்படி 3 தடவை நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் திரும்பி அனுப்பி விட்டாங்க. 3வது தடவையும் போய் தொழுதுட்டு அதுக்கு பிறகு வந்து சலாம் சொன்னார் ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் மறுபடியும் திரும்ப போய் தொழுவுங்கன்னு சொல்ல வாய எடுக்கிறாங்க. அவர் சொன்னார், இதுக்கு மேலே நல்லா தொழுவுறதுன்னு எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க, அதுக்கு பிறகு நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லி கொடுத்தார்கள். என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து தொழுகைக்காக நின்றால் முதலில் தக்பீர் கட்டுங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை அல்ஹம்து சூரா துணை சூறாக்களை ஓதுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் ருக்கு செய்யுங்கள், ஹத்தா தத்ம இன்ன ராக்கி அன், அந்த ருக்குவில் நிதானத்தை கடைபிடியுங்கள், அதற்கு பிறகு உங்களுடைய தலையை உயர்த்தி நேராக நில்லுங்கள், இஅ்திதால் நில்லுங்கள், அதில் நிதானத்தை கடைபிடியுங்கள், அதற்கு பிறகு சஜிதாவுக்கு செல்லுங்கள், அதில் நிதானத்தை கடைபிடியுங்கள், அதற்கு பிறகு 2 சஜிதாக்களுக்கு இடையில எழுந்து அமருங்கள், அதிலும் நிதானத்தை கடைபிடியுங்கள் அப்படின்னு அவருக்கு என்ன செஞ்சாங்க? சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தொழுகையில முழுசா செஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த தொழுகை என்பது முழுமையாக நிறைவேறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து தொழுகையில் நடக்கக்கூடிய பிழைகளில் இப்படி இன்னொரு பிழை நடக்கிறது. என்ன அப்படின்னா, ஒன்று இமாமோட சேர்ந்து செய்கிறாங்க, அல்லது இமாமுக்கு முன்னாடியே செய்கிறாங்க. சில பேர் அவசரமாக தொழுதுட்டு போகிற வேகத்தில் சில அமல்களை வந்து சில உதாரணமாக ருக்கு, இன்னும் அவர் ருக்குவுக்கு போக ஆரம்பிச்சிருக்க மாட்டார், இப்போ தான் அல்லாஹ் அக்பர்னு வாயை திறந்துருப்பார், அதுக்குள்ளே இவங்க ருக்குவுக்கு போயிடுவாங்க. அவர் இப்போ தான் என்ன செய்வாருன்னு சொல்லிட்டுன்னா அல்லாஹ் அக்பர்னு சஜிதாவுக்கு போக ஆரம்பிப்பாங்க, இவங்க சட்டுன்னு என்ன செய்வாங்க, போய் சஜிதாவில் விழுந்துருவாங்க. அதாவது இமாமை முந்தி செயல்படுவது, இப்படியான சில பிழைகள் நடப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு தொழுகையை தொழ வச்சாங்க. தொலை வச்சு முடித்த உடனே ரசூலுல்லாஹ் எங்கள் பக்கம் திரும்பி உட்கார்ந்தார்கள். திரும்பி உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, மனிதர்களே, மக்களே, நான் உங்களுக்கு இமாம், நான் உங்களுக்கு இமாம், உங்களுக்கு முன்னோடியாக தலைமை தாங்கி நின்று தொலை வைப்பவன். எனவே என்னை பின்பற்றித்தான் நீங்கள் தொழ வேண்டுமே தவிர என்னை முந்திக் கொண்டு நீங்கள் தொழக்கூடாது. ஃபலா தஸ்பிகூனி பிர்ருகூஇ வலா பிஸ்ஸுஜூத், எனக்கு முன்னால் நீங்கள் சஜிதாவுக்கு போகக்கூடாது, எனக்கு முன்னால் நீங்கள் ருகுவுக்கு போகக்கூடாது, எனக்கு முன்னால் நீங்கள் எழுச்சி நிற்கக்கூடாது, எனக்கு முன்னால் தொழுகை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. என்னை பின்பற்றித்தான் நீங்கள், பின்பற்றுதல்னாலே பின்னாடி வரணும்னு அர்த்தம், எனக்கு முன்னாடி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைன்னி அராக்கும் அமாமி ஒமின் ஹல்ஃபி, நான் எனக்கு முன்னாலும் உங்களை பார்க்கிறேன், எனக்கு பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன். உலகத்தில் பின்னால் இருந்து
ஒரு ஆட்களை பார்க்கக்கூடிய அந்த திறன் ரசூலுல்லாஹ் தவிர யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. இது அவங்களுக்கு கொடுத்த தனித்திறமை. எப்படி ஒரு பொருள் முன்னால் இருந்தால் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்களோ அதே மாதிரி பேக்கில் என்ன நடக்குங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு அழகா தெரியும். அதனால நான் முன்னாடி இருக்கிறேன், எனக்கு பின்னால தான் நீங்க நிற்கிறீங்கிறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் நினைச்சுக்கிறாதீங்க. எனக்கு நீங்க செய்யறது ஃபுல்லாக அப்படியே தெரியும். எனவே எனக்கு பின்னால் பின்பற்றி தொழுங்கள், எனக்கு பின்னால் பின்பற்றி சுஜூத் செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள், முன்னால போயிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யார் ஒருவர் இமாமை முந்திக்கொண்டு செய்கிறாரோ அவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அமா யக்ஷா அல்லதி யர்ஃபஉ ரஅஸஹு கப்லல் இமாமி அன் யுஹவ்விலல்லாஹு ரஅஸஹு ரஅஸ ஹிமாரின். இமாமுக்கு முன்னால் தலையை உயர்த்துகிறாரே ஒரு மனிதர், அவருக்கு பயம் வேண்டாமா? சொல்ல கேட்குறாங்க, அவருக்கு பயம் வேண்டாமா? என்ன பயம்? அவருடைய தலையை கழுதை தலையாக அல்லாஹ் மாற்றி விடுவான் என்கின்ற அச்சம் வேண்டாமா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இமாமுக்கு முன்னால ஒருத்தர் அமல்களை செஞ்சா அவரை அல்லாஹ் கழுதையாக உருமாட்டுகிறான் என்கின்ற பயம் வேண்டாமான்னு கேட்டாங்க. இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? புகார் எல்லாம் வருது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க கழுதை தலையாக மாற்றுதல் அப்படின்னா உருமாறுதல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கழுதை எப்படி புத்தி கட்டத்தனமாக நடந்துக்குதோ அது மாதிரி இவர் புத்தி கட்டத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கலாம். எப்படி பாருங்கன்னா, இது எப்படி புத்தி கட்டத்தனமாக மாறுது? நாம இமாம் பின்னாடி நிற்கும் போது என்ன தக்பீர், என்ன நியத்தை வச்சு கட்டுறோம்? இவரை பின்தொடர்ந்து தொழுகிறோம்னு மஅமூமன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம் இல்லையா? அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு வருது. பின்பற்றி தொழுகிறோம்னு சொன்னதுக்கு பிறகு முன்னால ஓடலாமா? அதுவே சொன்ன வார்த்தைக்கு, நினைத்த வார்த்தைக்கு மாற்றமான ஒரு செயல் ஒன்று. ரெண்டாவது, சரி நீங்க எவ்வளவுதான் தொழுகைக்கு உள்ள நின்று இமாமுக்கு முன்னால செஞ்சாலும் அவர் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களால் கொடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. ஒருத்தர் மதுரையிலிருந்து வந்தே பாரத்தில் மெட்ராஸுக்கு வராருன்னு வச்சுக்குவோம். வேகமாக வரணும், அவர் ட்ரெயினில் உட்காந்துருக்கார், அவர் சீக்கிரமாக மெட்ராஸுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால ட்ரெயினுக்குள்ளேயே அவர் வேகமாக ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் எக்மூருக்கு வரதுக்கு முன்னாடி அவர் எக்மூருக்கு வந்துட முடியுமா? முடியாது இல்லை. அப்படி ஒருத்தர் ட்ரை பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லணும்? ஓடுற ட்ரெயினுக்குள்ள ஒருத்தர் வேகமாக ஓடிட்டு நான் ட்ரெயினுக்கு முன்னாடி மெட்ராஸ் போய் சேரணும்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? விவரம் இல்லாத ஆள் தானே சொல்லுவோம். அதே மாதிரி விவரம் இல்லாத ஆள் இது. இமாமுக்கு பின்னால வந்ததுக்கு பிறகு இமாமுக்கு முன்னாடி எப்படி நம்ம போய் சேர முடியும்? முடியாது இல்லை. அவர் சலாம் கொடுத்தா தானே கொடுக்க முடியும். அப்போ ஏன் அவசரமாக அவருக்கு முன்னாடி தலையை கொண்டு போய் கீழே வைக்கணும், தலையை ஏன் உயர்த்தணும்? அப்போ இது கிட்டத்தட்ட முட்டாள்தனமான செயலாக இருக்குது. அதனால கழுதத்தலை அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இதை ஒரு உருவகப்படுத்தி சொன்னார்கள் என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்றாங்க. ஆனால் இதே ஹதீஸுக்கு திருமதியில் இந்த ஹதீஸ் வருது. இந்த திருமதியினுடைய விரிவுரையாளர் அப்துர் ரஹ்மான் அல் முபாரக் பூரி அவங்க ரொம்ப விசேஷமான ஆள். அவங்க ரொம்ப விசேஷமான ஆள். அவங்க விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது உருவகமாக சொல்லப்பட்டிருக்கு என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை, இது நேரடியாகவே நடக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விரிவுரையில் ஒரு செய்தியை எழுதுறாங்க, ஒரு விஷயத்தை அங்கே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு சில ஹதீஸ் கலை அறிஞர்களிடத்திலிருந்து ஒரு தகவல் கிடைத்தது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் ஹதீஸை படிப்பதற்கு டமாஸ்கஸ்க்கு போறார், சிரியாவுக்கு போறாரு. போன இடத்துல அங்கே பிரபலமாக இருந்த ஒரு அறிஞரிடத்தில், ஆலிம்சான வச்சுக்கோங்க, ஹதீஸ் கலை வல்லுநர் இடத்துல அவர் ஹதீஸை படிக்க போறாரு. போனவர் அவர்கிட்ட உட்கார்ந்து நீண்ட நாட்களாக படிக்கிறார். அவரோடு இவர் இருந்த காலகட்டத்தில் ஒரு தடவை கூட அந்த அறிஞருடைய, அந்த ஆசிரியருடைய முகத்தை மாணவர் பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அந்த முகத்தை எப்போதும் ஆசிரியர் மூடியே வைத்துக் கொண்டிருக்கிறார், திறந்து காட்டவே மாட்டேங்கிறார். சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, உடம்பு வெளியில் தெரியவே தெரியாது, எப்போ பார்த்தாலும் மூடிய வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இவர் எப்போ பார்த்தாலும் முகத்தை மூடிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பார்க்கவே முடியல. ஆசிரியருடைய முகம் எப்படி இருக்குன்னு தெரியணும்னு யோசிப்பாங்கல்ல. நாமளும் ரொம்ப நாளாக இவர்கிட்ட படிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம், ஆனால் முகத்தை பார்க்கவே முடியலையே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சார், கேட்டுறாரு அவர்கிட்ட, உங்களை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் எனக்கு நீங்கள் நிறைய செய்தியை சொல்கிறீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் எனக்கு சொல்லித்தர்றீங்க,
உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, உங்கள் முகத்தை காட்டவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னபோது அந்த அறிஞர் என்ன செஞ்சாராம், ஒரு செய்தியை சொல்றார். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய ஆசிரியரிடத்தில் படிக்கும்போது இந்த ஹதீஸை, அதாவது இமாமுக்கு முன்னால் அவசரப்பட்டு வேக வேகமாக வேலை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா அவருடைய தலை கழுதை தலையாக மாற்றப்படும் என்கின்ற ஹதீஸை நான் என்னுடைய உஸ்தாதுக்கு வந்து ஓதுனேன். ஓதும்போது இந்த ஹதீஸின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை. அப்படியா எல்லாம் மாத்திர போறான் அப்படின்னு என்ன செஞ்சேன், யோசித்தேன். அதனால இந்த தொழுகையில இமாமை முந்தி செயல்படுகிற அந்த வேலை விஷயத்தில் நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தேன். அப்படிலாம் நடந்துடவா போகுதுன்னு நினைச்சு நான் எப்போது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய முகத்தை இறைவன் கழுதை முகமாக மாற்றிவிட்டான். வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மூடி மூடி வச்சிருக்கிறேன்னு சொல்லி விலைக்கு காட்டினாராமா. அந்த மாதிரி இருந்துச்சான். இது துஹ்ஃபத்துல் அஹ்வதின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ், திருமதி ஹதீஸினுடைய விரிவுரையில அந்த இமாம் மிக தெளிவாக எழுதக்கூடிய செய்தி. இது விட்டடிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில விஷயங்களை சொல்லும்போது இதெல்லாம் இப்படி சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலே இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மக்கள். அப்துல் ரஹ்மான் முபாரக் பூரிங்கிறவர் வந்து ஆதாரபூர்வமான ஆள் வேறு. அவர் விட்டடிக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த சம்பவத்தை அந்த இடத்துல குறிப்பிட்டு விட்டு, இந்த ஹதீஸுக்கு உருவகம்னு அர்த்தம் எடுக்காதீங்க, அல்லாஹ் நினைத்தால் தலையே அப்படி மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இது அவ்வளவு மோசமான செயலுங்கிறாங்க. அப்ப எனவே இமாமை முந்தி செயல்படக்கூடிய அந்த செயலை பொறுத்த வரைக்கும் அது அறவே தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்த செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு செய்தி. அது மாதிரி அடுத்து இன்னொரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சில பேர் வர்றாங்க பாருங்க, பின்னாடி வந்து தொழுதுருப்பாங்க. அவங்களுக்கு 2 ரக்காத்து மிச்சம் இருக்கும் அல்லது 1 ரக்காத்து மிச்சம் இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, இமாம் சலாம் கொடுத்த உடனே எழுச்சி நின்று அவங்க தொழுகணும் இல்லையா? என்ன செய்வாங்கன்னா, இமாம் வந்து சலாமே கொடுக்க மாட்டார், அஸ்ஸலாம் அப்படிதான் வாயை திறந்துருப்பார், உடனே சட்டுன்னு எழுச்சிருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அவர் 2 பக்கமும் சலாம் கொடுத்தது அது வரைக்கும் அவங்க தாமதித்து அதற்கு பிறகுதான் எழுந்து நின்று தொழ வேண்டும். அதே மாதிரி இமாம் வந்து சலாம் கொடுத்து முடித்து திரும்பி உட்கார்ந்து அவர் உட்கார வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்துருக்கணும். சில பேர்லாம் அவசரப்பட்டு எழுந்து போகிறத பார்க்குறோம். நாங்களாம் ரொம்ப நேரம் ஒன்றும் உட்காந்துட மாட்டோம். அதிகபட்சமாக ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் உட்காந்துருப்போம். எங்களுக்கும் தெரியும் முசல்லிகளுடைய அவசியம் என்ன, அவங்களுக்கு என்னென்ன இடையூறுகள் இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன தேவை. நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு கிட்டத்தட்ட 20-22 நாளாக மகரிப் தொழு வச்சுட்டு இருக்கேன், பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் நான் ரொம்ப நேரம் எடுத்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நோன்பு திறந்துட்டு அவஸ்தையோடு நிற்பாங்கங்கிறது தெரியும் உங்களுக்கு. என்னதான் ஏசி போக்குவரத்துலாம் இருந்தால் கூட ஒரு சின்ன அவஸ்தை ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் அவங்கள ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சு மேலும் சங்கடத்தை கூட்டக்கூடாதுங்கிற பிரஜையோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், இமாமத் பண்ணுறோம். அதனால தொழுகை முடிச்சதுக்கு பிறகு திரும்பி உட்காந்து ரொம்ப நேரம்லாம் உட்காந்துருக்க மாட்டோம். அதிகபட்சமாக அந்த சலவாத்து ஓதுறது, அந்த திக்ரு செய்கிறது, அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேலை தான் இருக்கும். அது வரைக்கும் தான் உட்காந்து. அது வரைக்கும் என்ன செய்யணும்னா, மாமூம்கள் இருந்து தங்களுடைய வேலைகளை செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு இமாம் செல்லும் போது தான் செல்ல வேண்டும். ஏன்னா அப்படி செய்யணும்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இமாம் திரும்பி உட்கார்ந்தால் நீங்களும் உட்கார்ந்துருங்கள், அவர் எழுந்து போகும்போது தான் நீங்கள் எழுந்து போகணும். அப்போது எழுந்து போனதுக்கு பிறகு தான் எழுந்து போகணுங்கிற அளவுக்கு சொல்லும்போது இது எப்படின்னு சொன்னால், அவர் சலாம் கூட கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவங்க பின்னால் எழுந்து நின்று அவங்களுடைய தவறி போன தொழுகையை தொழுக ஆரம்பித்தாங்கன்னா அது தவறு. அதை நாம் தவிர்க்க வேண்டும். என்ன செய்யணும்னு சொன்னால், இமாம் 2 பக்கமும் சலாம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். சில நேரங்களில் சஜிதா சஹு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம்ல. ஏதாவது ஒரு தொழுகையை, ஏதாவது ஒரு விஷயத்தை இமாம் மறந்துருப்பார். ஹனபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் சஜிதா சஹு எப்போ செய்வாங்க, ஒரு பக்கம் சலாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க. இப்போ சலாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எழுந்து தொழுதீங்கன்னா அவர் சஜிதா சஹு செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நீங்கள் உட்காருவீங்களா? அது தேவையில்லாத வேலை இல்லை, தேவையில்லாத வேலை இல்லை, அதை கவனிக்கணும்ல. சரி, ஷாஃபி மதுஹபில் சஜிதா சஹு எப்போ செய்வாங்க, 2 பக்கமும் சலாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் அவர் சலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோட எழுந்து நின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இமாமுக்கு சஜிதா சஹு செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் திரும்ப உட்காருவீங்களா?
இப்போ அதையெல்லாம் கவனிக்கணும்ல. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு நுணுக்கம் இருக்கும். அப்போ எனவே இமாமுக்கு தொழுகையில் ஏதாவது தவறு ஏற்பட்டு சஜிதா சஹூ செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமேயானால் அதிலேயும் பின்னால் இருக்கிற எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யணும், எழுந்து தங்களுக்கு விடுபட்ட அந்த தொழுகைகளை தொழ வேண்டும். அப்போ அது வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் தாமதிக்க வேண்டும். அதனால இமாம் 2 புறமும் சலாம் கொடுத்து முடித்து திரும்புகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் சலாம் கொடுக்குற வரைக்குமாச்சும் என்ன செய்யணும், தாமதித்து அதற்கு பிறகுதான் எழுந்து தங்களுக்கு தவறி போன அந்த தொழுகைகளை தொழ வேண்டும். இப்போ இந்த மாதிரியான முக்கியமான அம்சங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொழுகையில் தொழுகையை முடிக்கும் போது சில பேர் பார்க்குறோம், சலாம் கொடுக்கும்போது இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவங்க என்ன செய்யறதுன்னா இப்படி இருக்கிற தலையை இப்படி கொண்டு வருவாங்க, ஒரு ஊதுறது, இங்கே ஊதிட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்புறது, அப்புறம் இன்னொரு தடவை இப்படி கொண்டு ஃபோன் ஊதிட்டு இந்த பக்கம் திரும்புறது. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில, எதுக்கு ஊதுறாங்கன்னு தெரில, எது நெஞ்சு எது சுடுதா, கொதிக்குதா நெஞ்சு, எதுக்கு ஊதணும் தெரியல. ஆனால் சில பேர் செய்கிறாங்க அந்த வேலையை. இல்லாத வேலைகள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சலாம் கொடுக்கறதுங்கிறது என்னென்னா வலது பக்கமும் திரும்புறது, இடது பக்கம் திரும்புறது, ஒன்றுமில்ல. இப்படி தானே உட்காந்துருக்குறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படி தலையை கீழே குனிஞ்சி ஃபோன் ஊதி அதுக்கு பிறகு இந்த பக்கம் இன்னொரு தடவை குனிஞ்சி ஃபோன் ஊதி இன்னொரு தேவையில்லை. புரிஞ்சுங்களா? ஆனால் அந்த பழக்கம் சில பேர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதெல்லாம் நாமளாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுன்னு அர்த்தம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ், தேவையில்லாத விஷயம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். இது என்னுடைய கண்ணில் பட்டது வரைக்கும் நான் விஷயத்தை எடுத்து தொகுத்து சொல்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது இருக்கும்னு சொன்னால் அல்லது வேறு யாராவது செய்திகளை சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பார்ட் 2 ஒன்று இன்ஷா அல்லாஹ் பின்னால் வச்சுக்கிடுவோம். அதில் அதை பேசிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு இது புரியலை, நீங்கள் பார்ட் 2 வச்சுக்கட்டுமா? தக்பீர் கட்டும்போது ருக்குல இருக்கும்போது எங்கே பார்க்கணும்னு கேட்குறாங்க. நேராக சஜிதா செய்யக்கூடிய இடம் தான் நம்முடைய நேராக சஜிதா செய்யக்கூடிய இடம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ருக்குல நிற்கும் போது நம்முடைய நெத்தி கண்ணு நேராக எங்கே இருக்குதோ அதுதான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா கூட தலை தூக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தலை தூக்கக்கூடாதுன்னு இருக்கோம். அது மாதிரி காலை பார்த்தோம்னு சொன்னால் தலை தாழ்த்துற மாதிரி ஆகும். அப்போ காலையும் பார்க்கக்கூடாது, எட்டியும் பார்க்கக்கூடாது, நேராக கண் எங்கே இருக்குதோ அங்கே பார்க்கணும். அப்போ தான் என்ன செய்யும், மட்டமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? நிற்கும் போது சஜிதா செய்யக்கூடிய இடத்த பார்க்கணும். இதை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இந்த அளவோட இன்றைய உரையை நிறைவு செய்யலாம். தேவைப்பட்டால் இதனுடைய பார்ட் 2 இன்ஷா அல்லாஹ் பின்னால் போட்டுக்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.